வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் எவ்வளவு டோல் சார்ஜஸ் வருது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம சென்னையிலேருந்து காலையில் 10 மணிக்கு நம்மளோட பயணத்தை தொடங்கியிருக்கோம். போகிற வழியில் இரணியம்மன் கோயில் இருந்தது. ஸோ இரணியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்லேயே இருக்கும், பெருங்களத்தூர் தாண்டி. அங்கே நம்ம வந்துட்டு வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு பயணத்தை தொடரலாம். ஸோ அடுத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கடந்து நம்மளோட கார் போயிட்டுருக்கு. நம்ம 4 வீலரில் போயிட்டு இருக்கோம். இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2 முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க டோல் சம்மந்தமாக. அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா டோலுமே வந்துட்டு நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க மத்திய அரசாங்கத்திலேருந்து. ஸோ அப்போ இன்னுமே டோலே இருக்காதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட ஃபாஸ்டேகை ஜிபிஎஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணி நம்ம அந்த இடத்துல டோல் இல்லாட்டினாலுமே நம்மளோட வெஹிக்கிள் அந்த இடத்த கடந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் தான் டோல்கேட்டெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்க காரணம். நம்ம டோல்கேட் இல்லாட்டினாலுமே நம்ம வந்துட்டு சார்ஜஸ் பே பண்ணுவோம். இது ஒன்று. 2வது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒன் டைம் பேமெண்ட் சார்ஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் 3000 பே பண்ணுனா காரெல்லாம் எத்தனை டைம் வேணாலும் போய்க்கலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன். 2வது வந்து பார்த்திங்கன்னா, லைஃப் டைம் பேமெண்ட்டாக 30,000 வந்துட்டு சார்ஜஸ் அப்படின்ட்டு. இது எல்லா வெஹிக்கிளுக்குமா அப்படின்றது கரெக்டாக தெரியலை. இன்னும் ஒரு கிளியரான நோட்டிஃபிகேஷன்ஸ் மத்திய அரசாங்கத்திலேருந்து வெளியிடப்படலை. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த 2 நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போக போக தெரியும் என்னன்றது கிளாரிஃபிகேஷன். இது எங்கேயுமே வந்துட்டு இன்னும் நடைமுறைக்கு வரலை நண்பர்களே. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டோலான பரனூர் டோலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த பரனூர் டோல் தான் நீங்கள் சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகிறப்ப வர்ற டோலு. இந்த பரனூர் டோல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கத்திலேருந்து சரியாக 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நம்ம தென் மாவட்டங்களுக்கு பயணம் போகிறப்போ வர்ற டோல் இந்த பர்டிகுலர் பரனூர் டோல் அப்படின்றது தான். இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 4 வீலருக்கு ரூ. 70. மோஸ்ட்லி நான் உங்களுக்கு 4 வீலர் ரேட்டு மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். 6 வீலர் அதாவது ட்ராவலர், டெம்போ ட்ராவலர், இந்த டாடா ஏஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ, பஸ்ஸு, லாரி இதுக்கு எவ்வளோ, ட்ரக்கு, டாரஸ் இதுக்கு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸில் அங்கங்கே நான் காமிக்கிறேன். அதை பார்த்துக்கங்க. அது இல்லாமல் இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மித்த வெஹிக்கிளுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருதுன்னு. வாங்க நம்மளோட பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். இப்போது நம்மளோட டோலான பரனூர் டோலை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போது 2வது டோல் நம்ம ரீச் பண்ண போகிறோம். இந்த 2வது டோல் ஆத்தூர் டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்தூர் டோல் முதல் டோலான பரனூர்லேருந்து 51 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே சார்ஜ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, 4 வீலருக்கு ரூ. 70 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் டோலு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தென் மாவட்டங்களுக்கு பயணம் போகிறப்போ வர்ற 2வது டோல் பிளாசா. நம்ம பயணம் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சாலை ஓரங்களில் இருக்கிற இந்த மாதிரி வியாபாரிகள்கிட்ட நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் வாங்கணும். என்ன காரணம் அப்படின்னா,
இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வாங்குறப்ப ஒரு சிலப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய தரம் இல்லாத பொருட்கள், அதாவது வெள்ளரிக்காய், கடலை இந்த மாதிரி அங்கங்கே விளைவிக்கிற சின்ன சின்ன பொருட்கள் தான் விற்கிறாங்க. சின்ன சின்ன வியாபாரிகள் தான் விற்கிறாங்க. பட் என்னன்னா, அ இந்த பொருட்கள்ல தரம் இல்லாத பொருட்கள்லையுமே வந்துட்டு நம்மள்ட்ட வித்துர்றாங்க. இப்ப நம்ம ஏரியால ஒரு கடை இருக்கு. போய் ஒரு ஜாமான் வாங்குறோம் அப்படின்னா, தரம் இல்லாட்டினா நம்ம நாளைக்கு போயிட்டு கேள்வி கேட்கலாம். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு அன்னன்னைக்கு போறவங்க தான். நாளைக்கு நம்ம போறப்ப அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. இந்த காரணங்களால அவங்க தரம் இல்லாத பொருட்களே குடுத்துர்றாங்க. ஒரு சிலவங்க ட்ராவல் பண்றவங்களுக்கு இந்த மாரி ஃபுட்ஸ் சாப்பிட்டா ஃபுட் அலர்ஜி இல்ல ஃபுட் பாய்சன் அந்த மாரி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால லாங் ட்ராவல் போறப்ப தரமான பொருட்கள வாங்கி சாப்பிடுங்க. ஸோ நம்ம இப்போ 3வது டோல வந்துட்டு நெருங்கி வந்துட்டோம். இந்த 3வது டோல் என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி டோலு. அதாவது நம்மளோட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்துட்டு அவங்களோட முதல் மாநாட்ட நடத்தின விக்கிரவாண்டி வி சாலை இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்துல இருக்க டோல் தான் இந்த விக்கிரவாண்டி டோலு. இந்த விக்கிரவாண்டி டோலு ஆத்தூர் டோல்லேருந்து சரியா 48 கிலோமீட்டர் தொலைவில அமைஞ்சிருக்கு. இங்க எவ்வளவு சார்ஜஸ் பண்றாங்கன்னா, 4 வீலருக்கு ரூ. 105 சார்ஜஸ் பண்றாங்க. இந்த டோலு விழுப்புரம் மாவட்டத்தில அமைஞ்சிருக்கு நண்பர்களே. ஸோ 3வது டோல நம்ம கடந்து நம்மளோட பயணத்த கன்டின்யூ பண்ணலாம். வாங்க. நம்மளோட 4வது டோல் செங்குறிச்சி டோல்னு சொல்லக்கூடிய உளுந்தூர்பேட்டை டோல் நண்பர்களே. இந்த உளுந்தூர்பேட்டை டோலு செங்குறிச்சி அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால செங்குறிச்சி டோல்னு சொல்லுவாங்க. இல்ல உளுந்தூர்பேட்டை டோலுன்னு சொல்லுவாங்க. விக்கிரவாண்டி டோல்லேருந்து இந்த செங்குறிச்சி டோல் சரியா 44வது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த டோல்ல நம்ம சார்ஜஸ் எவ்வளோ பண்றாங்க அப்படின்னா, ரூ. 65 சார்ஜஸ் பண்றாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில அமைஞ்சிருக்கு நண்பர்களே. ஸோ இந்த போர்டுல உங்களுக்கு எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. வாங்க பயணத்த கன்டின்யூ பண்ணலாம். இந்த உளுந்தூர்பேட்டை டோல்ல யாராவது ஃபுட்டு நெறைய ஹோட்டல்ஸ் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்டான ஹோட்டல்ஸ் அண்ட் குவாலிட்டியான ஹோட்டல்ஸா இருந்தது. நீங்க யாராவது உங்களோட பயணத்த மார்னிங் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அ அப்படின்னா, மதியம் போல லஞ்ச் சாப்பிடுறதுக்கு பெட்டரான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்தூர்பேட்டை டோலு. நெறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே தரமான ஹோட்டல்ஸ் பார்க்க முடிஞ்சது. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால நெறையா விவசாயம் சார்ந்த ஏரியா அப்படின்றதுனால, பலாப்பழம், அப்புறம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி நெறைய விவசாயம் சார்ந்த பொருட்கள், பக்கத்துல இருந்து விளையிற பொருட்கள கொண்டு வந்து விக்கிறத பார்க்க முடிஞ்சது. அவங்கள்ட்ட நம்ம அந்த பொருள தரமான பொருட்கள வாங்க முடிஞ்சது. நான் 1 கிலோ கொய்யாப்பழமும், ஒரு பலாப்பழமும் வாங்கிட்டு போனேன். நல்லா குவாலிட்டியா இருந்தது. ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஒர்த் ஃபார் மனி. அந்த மாரி தான் இருந்தது. ஸோ நீங்க உளுந்தூர்பேட்டை டோல்ல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஹோட்டல்ஸும், இந்த மாதிரி லோக்கல்ல விளையிற பொருட்களும் இருந்தது. நீங்க இப்ப பயணம் பண்றீங்க அப்படின்னா, உளுந்தூர்பேட்டை டோல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க உங்களோட பயணத்துல. நம்ம இப்போ 5வது டோல நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 5வது டோல் என்ன அப்படின்னா, திருமாந்துறை டோலு. இந்த திருமாந்துறை டோலு
நம்மளோட 4வது டோலான செங்குறிச்சியிலேருந்து சரியாக 52வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த டோலில் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரூ. 65 ஃபோர் வீலர்ஸுக்கு. இந்த பர்டிகுலர் டோலு பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நம்மளோட சென்னையிலேருந்து பயணப்படுறப்ப சரியாக 5வது டோல் இந்த திருமாந்துறை டோல். வாங்க பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். நண்பர்களே, நம்ம இப்போது 6வது டோலான சமயபுரம் டோலை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயபுரம் டோலு திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு முக்கியமான டோல் தான் இந்த சமயபுரம் டோலு. இந்த சமயபுரம் டோல்லேருந்து நீங்கள் சமயபுரம் கோயில், மாரியம்மன் கோயில் போக முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கும் இங்கேருந்து போக முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கே. ராமகிருஷ்ணன் காலேஜு, அப்புறம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், கோயில், இது எல்லாமே இந்த சமயபுரம் டோல்லேருந்து நீங்கள் பயணம் பண்ண முடியும் நண்பர்களே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டோல் தான் இந்த சமயபுரம் டோலு. இந்த சமயபுரம் டோல் நம்மளோட 5வது டோலான திருமாந்துறை டோல்லேருந்து 62 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த டோலில் எவ்வளோ டோல் சார்ஜஸ் பண்ணுனாங்க அப்படின்னா ரூ. 55. நீங்கள் உளுந்தூர்பேட்டையிலேருந்து மதியம் கிளம்புனீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு 3 to 4 அந்த டைமில் கிராஸ் பண்ணுவீங்க. ஏதாவது டீ பிரேக் எடுக்கணும் அப்படின்னா இங்கே நிறைய டீ கடைங்களை பார்க்க முடிஞ்சது. டீ பிரேக் எடுக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பயணத்தை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் சமயபுரம் டோலை தாராளமாக நீங்கள் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம் நண்பர்களே. நிறைய டீ கடைகள் இங்கே பார்க்க முடிஞ்சது. நம்ம இப்போ வந்திருக்கிறது நம்மளோட பயணத்தில் 7வது டோலான விராலிமலை டோலு. இந்த விராலிமலை டோலு எங்கே அமைஞ்சிருக்குன்னா சமயபுரம் டோல்லேருந்து 43வது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த டோலு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரும் நண்பர்களே. எவ்வளோ சார்ஜஸ் பண்ணினாங்க அப்படின்னா ரூ. 105 சார்ஜஸ் பண்ணினாங்க. பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்திலேருந்து பக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோலு விராலிமலை மாவட்டத்தோட சேர்ந்தது. என்னோட ஃபேவரட் பிளேஸாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான். இந்த ஸ்ட்ரெச் எங்கன்னா துவரங்குறிச்சியிலேருந்து மதுரை நோக்கி பயணம் பண்ணுற சாலை. இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு ஈவினிங் டைம் போல் நான் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு ரீச் ஆனேன். மலைகள், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரம்யமாகவும் இருந்தது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சு. இந்த துவரங்குறிச்சிக்கு அப்புறமா வர்ற இந்த சாலை தான் என்னோட கம்ப்ளீட் டேயில் ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் அழகாகவும் இருந்த ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு இடமாவும் இருந்த பர்டிகுலர் லொக்கேஷனு. நீங்களும் வந்துட்டு இந்த சாலை பயணம் பண்ணுறீங்க, டுவர்ட்ஸ் மதுரை நோக்கி போகிறீங்க அப்படின்னா
இந்த இடங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய மலைகள், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க அந்த இடங்கள்ல விளையிற பழங்கள வந்துட்டு அங்கேயே வித்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அந்த பழங்களையுமே வந்துட்டு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. சான்சஸ் கிடைச்சதுன்னா. நல்லா இருந்தது. ஏன்னா எதுவுமே வந்துட்டு எல்லாமே இயற்கையா விளைஞ்ச பொருட்களா அங்கங்க அந்த தோப்புக்கு வெளிய போய் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு நல்லா இருந்தது. இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரெச் துவரங்குறிச்சி டூ அடுத்த டோலான சிட்டாம்பட்டி டோல் வரைக்குமே வந்துட்டு நல்லா செம்மையான ஒரு லொக்கேஷனா இருந்தது. ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. நம்ம இப்போ எந்த டோல்ல இருக்கோம்னா, நம்மளோட மதுரை பயணத்தில கடைசி டோலான சிட்டாம்பட்டி டோல்ல இருக்கோம். இந்த சிட்டாம்பட்டி டோல் எங்க இருக்குன்னா, ஆ நம்மளோட விராலிமலை டோல்லேருந்து சரியா 97வது கிலோமீட்டர் தொலைவில அமைஞ்சிருக்கு. இங்க எவ்வளோ சார்ஜஸ் பண்றாங்கன்னா, ரூ. 105 நண்பர்களே. நம்மளோட இந்த பர்ட்டிகுலர் பயணத்தில அதிக தொலைவில இருக்க ஒரு டோலுன்னா இந்த டோல் தான். மித்த எல்லா டோலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா 50 கிலோமீட்டர் தொலைவில தான் டிஸ்டன்ஸ்ல இருந்தது. ஒரு டோலுக்கும் இன்னொரு டோலுக்கும். இந்த டோல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, விராலிமலை டூ சிட்டாம்பட்டி டோலு சரியா 97 கிலோமீட்டரு இந்த பயணத்தில. நம்மளோட மதுரைக்கு நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோல் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 8 டோல் நண்பர்களே. சென்னையிலேருந்து நம்ம மதுரை வர்றதுக்கு மொத்தம் 8 டோல் கிராஸ் பண்ணி வரணும். இந்த டோல்ல கடைசி டோலு சிட்டாம்பட்டி டோலு. நான் இங்கே காரு பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுனேன். இந்த டோலோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய ஏரி ஒண்ணு இருந்தது. பார்க்குறதுக்கு ஈவினிங் டைம்ல அழகா செம சூப்பரா இருந்தது. அந்த சன்செட் ஆகுற டைமு. அந்த ஏரியோட தண்ணீல அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி பார்க்குறதுக்கே செம்ம அழகா இருந்தது. அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயனார் கோயில் ஒண்ணு, பாண்டி முனீஸ்வரர் கோயில் ஒண்ணு இருந்தது நண்பர்களே. ஸோ பாண்டி முனீஸ்வரருக்கு நன்றிய சொல்லிட்டு, நம்மளோட பயணத்த நம்ம நிறைவு செஞ்சோம். நீங்களும் உங்களுக்கு இந்த பயண தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட்ல குடுத்துருக்கேன். மொத்தமா நம்ம 4 வீலர்ல வர்றப்ப ரூ. 640 ஆயிருக்கு நண்பர்களே. மித்த வெஹிக்கிள்ல வர்றப்ப எவ்வளோ சார்ஜஸ் வருது அப்படின்றதையும் நான் இந்த சார்ட்ல குடுத்துருக்கேன். இந்த மாரி நிறைய தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னொரு பயணத்தில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.